2026ல சிஎஸ்கேக்கு டெவால் பிரேவிஸ் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தரமான பதிலை சொல்லியிருக்கிறாரு ருத்ராஜ். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னலாம் சொன்னாரு பார்த்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல்லையே ஒன் ஆஃப் த ரூட்டட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா அது சிஎஸ்கே தான். அந்த அளவுக்கு லெஜெண்டரியா பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா 5 கோப்பையை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட டீமு 25 சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்காவே ஆடல. 14 மேட்ச்ல 10 மேட்சை தோத்துட்டாங்க. குறிப்பா சொன்னோம் அப்படின்னா அந்த டேபிள்ல லாஸ்ட் இடத்துக்கு முதல் தடவை வந்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ருத்ராஜ். என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய குழப்பங்கள்லாம் நடந்துச்சு. குறிப்பா எனக்கு கூட காயம் அப்படின்னு விளக்கிட்டேன். அந்த நேரத்தில் தான் 2ஆம் கட்டத்தில் நிறைய யங் பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்குள்ள வந்தாங்க. இதன் காரணமாக டீமே வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. குறிப்பா ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், உருவில் பட்டேல் அப்படின்னு இந்த மாதிரி ஆட்களால டீம் கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதன் காரணமாக நாங்கள் அடுத்த சீசனுக்கு பல பிளான்களை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா தோனி அடுத்த சீசன்ல ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது உங்களுக்கும் இருக்கும். ரீசெண்டாவே அது சம்பந்தமா பல விஷயங்கள் பேசப்படுது இல்லையா? அதுக்கான ஆன்சரு சீக்கிரமா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு நமக்கே புரியுது, ஒருவேளை இதுதான் அவருக்கு கடைசி சீசனா இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே ஃபுல் ஃபோர்ஸோட இறங்குவாங்க, ஒரு வெற்றியோட அவர் அனுப்பணும் அப்படின்னு பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். அந்த வகையில தான் சில பிளேயர்ஸை பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உருவில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே ரொம்ப கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா டெவால் பிரேவிஸ் போன்ற ஆட்களை நாங்கள் விடவே மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கே கலரையே மாத்தி இருக்கிறாங்க. ஸோ ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பல விஷயங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமா நமக்கு புரியுது ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா, எப்பவுமே சிஎஸ்கே ஆக்ஷன் வர்றப்ப கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பாங்க. இதுக்கு பின்னாடி தல தோனியுடைய பிரெயின் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ போன வாட்டி சொதப்புன நிறைய முக்கியமான சீனியர்ஸ் பிளேயர்ஸை தூக்கிட்டு இந்த மாதிரி எடுத்தாங்க இல்லையா பேக்கப்பு, இவங்களை தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை தக்க வச்சுட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு தேவையான பல ஓட்டைகள் அடைக்கப்படும். அதுக்கப்புறமா மினி ஆக்ஷன்ல போய் சில பிளேயர்ஸை தூக்குனா நிச்சயமாக சிஎஸ்கேக்கு 6வது கப் உறுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்.